இந்த உலகத்தை நல்ல வண்ணம் காப்பதற்காக சிவபெருமான் ஆண் யானை வடிவம் எடுக்கிறார். உமாதேவியை பெண் யானை வடிவம் எடுத்து செய்கிறார். இருவரும் சேர்ந்து ஐந்தொழில்களை மேற்கொள்வதற்காக படைத்தல், காத்தல், ரட்சித்தல், அருள்தல் என்ற 5 தொழில்களை செய்வதற்காக விநாயகர் பெருமானை படைக்கிறார் குழந்தை வடிவத்திலே. இதை நான் சொல்லவில்லை. ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்திலே சொல்லுகிறார். பெரியதன் உருவமை குழந்தைகு கரியது வழிதொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடிகன பதிவர அருளியன் மிகுடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையேன். நான் எதற்காக இந்த வடிவத்தை எடுத்தேன் என்றால், இந்த உலகத்தை காப்பதற்கு ஒரு குழந்தையை பெற வேண்டும். அந்த குழந்தை முழுமுதற் கடவுளாக கணபதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானால் படைக்கப்பட்டவர் விநாயகர் பெருமான். ஈ என்றால் வெற்றி, நாயகன் என்றால் தலைவன். இந்த உலகத்தை காப்பதற்காக, ரட்சிப்பதற்காக நமக்கு கிடைத்த மாபெரும் தலைவன் விநாயகர் பெருமான். அந்த தலைவன் வழி செல்வோம். தலைவன் நம்மளை காப்பான். நம்பிக்கையோடு விநாயகனை வழிபடுவோம். அரசரபாக்கத்திலே கடந்த 35 ஆண்டு காலமாக பல்வேறு விதமான வடிவங்களிலே விநாயகர் பெருமான் இங்கே வீற்றிருக்கிறார். இந்த வருடம் குழந்தை வடிவிலே இருக்கக்கூடிய விநாயகன் ஆதி மூல கணபதி என்ற திருநாமத்துடன் இங்கே அருள்பாலிக்கிறார். வாருங்கள், வந்து தரிசியுங்கள். நன்றி, வணக்கம். வலசை ஜெயராமன்.